வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நியூபார்ன் பேபிக்கு இந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத்தோட அகலம் 20 இன்ச் எடுத்துக்கோங்க. உயரம் 11 இன்ச் எடுத்துக்கோங்க. கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் இந்த சைடில் உள்ள கிளாத் வர்ற மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடில் உள்ள கிளாத்தையும் இந்த சென்டரில் கரெக்டாக வர மாதிரி வச்சு மடக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி உள்பக்கமாக மடக்கிக்கோங்க. ஓகேவா? இந்த சைடு நம்ம கழுத்து மார்க் பண்ண போகிறோம், இந்த சைடு ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். கழுத்தோட அகலம் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இறக்கம் 3 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இதை பாக்ஸ் போட்டுட்டு ஷோல்டர் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஆம்கோல் 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இதையும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். இந்த ஓப்பன் சைடு தான் நமக்கு முன்கழுத்து. பின்கழுத்தை விட முன்கழுத்துக்கு கொஞ்சம் இறக்கம் வைக்க போகிறோம். இந்த ஓப்பன் சைடை இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து இறக்கம் வைக்க போகிறோம். பின்கழுத்தை விட முன்கழுத்து கொஞ்சம் இறக்க போகிறோம். இந்த பாக்ஸ் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கீழ் பக்கமாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஒன்று போல் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி. இப்போ இதில் நெக் லைன் வரைஞ்சி கட் பண்ணிடுங்க. அந்த ஓப்பன் சைடில் கட் பண்ணுறோம். பாருங்கள், பின் கழுத்தை விட முன்கழுத்துக்கு கொஞ்சம் இறக்கம் வச்சுட்டோம். இந்த மாதிரி சின்னதாக 2 மடிப்பு வர மாதிரி மடக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக தையல் போடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், தையல் போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரோப் வைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். உயரம் 18 இன்ச் எடுத்திருக்கோம். அகலம் 1 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த கிளாத்தை 2 பக்கமும் இந்த மாதிரி சின்னதாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு உள் பக்கமாக ஒன்று போல் மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போட போகிறோம். மொத்தம் 4 பீஸ் வேணும் ரோப் வைக்கிறதுக்கு. இந்த ரோப்பை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸையும் தனித்தனியாக 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் 4 பீஸ் நமக்கு வேணும். ரோப் வைக்கிறதுக்கு மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கழுத்தை ஒட்டி ஒரு ரோப் வச்சுக்கோங்க. அதிலிருந்து கீழே 3.5 இன்ச் தள்ளி அதில் ஒரு ரோப் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு கிளாத்லேயும் மார்க் பண்ணுறதுக்கு கிளாத்தை இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்பீஸ் மார்க் வந்து இந்த கிளாத்லேயும் பட்டுரும். அதை வச்சு நீங்கள் அந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. ரோப் ஜாயின் பண்ணுறதுக்கு
கிளாத்தை இந்த மாதிரி சின்னதாக 2 மடிப்பு வர மாதிரி மடக்கிட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு இந்த ரோப்பையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த இடத்துலையும் அந்த ரோப் வச்சுக்கோங்க. இதில் கீழேயும் அப்படியே மடக்கி தையல் போட்டு தான் அந்த சைடு ரோப் வைக்க போகிறோம். இந்த மாதிரி 2 மடிப்பு வர மாதிரி மடக்கிட்டு ஊசி இந்த மாதிரி குத்தி திருப்பி தையல் போடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு எண்டுலேயும் அதே மாதிரி 2 மடிப்பு வர மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு ஊசியை குத்திட்டு திருப்புங்க. பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க. இந்த இடத்துல நம்ம ரோப்புக்கு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரோப்பை வச்சு தையல் போடுங்க. 2 இடத்துலையுமே ரோப்பை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். 2 நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக தைக்க பழகுறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.